நீயே இறைவன். நீயே இறைவன். இறைவன் பிறருக்கு என்ன செய்வாரோ அதை நீ செய். உன் சோகம் தவிர். உன்னில் புன்னகை ஏந்தி அதனை பிறரிடம் பகிர்ந்து வாழ்ந்து பார். நீயே இறைவன் என உணர்வாய். எப்படி இறைவனை கண்டு பேசுவது? ஒரு மாதம், ஒரு கோவில், ஒரு விக்கிரகம், ஒற்றைப்பூ, கூப்பிய கரம், மனதார ஒரு வேண்டுதல் அல்லது நன்றி, அவ்வளவு போதும். அவன் நாத்திகன், அவன் மனைவி ஆத்திகன். இருவரின் பேசுபொருள் இறைவனை. இறைவனை நீ உன்னில் காணவில்லையெனில் நீ ஆத்திகனே. அவனை அடுத்தவரிடம் காணவில்லையெனில் ஆத்திகனும் நாத்திகனே. இறைவன் என்று ஒருவன் இல்லை. அவன் உன்னில் இருக்கிறான் என நீ உணரும் வரை. நீயே இறைவன். இறைவன் பிறருக்கு என்ன செய்வாரோ அதை நீ செய். உன் சோகம் தவிர். உன்னில் புன்னகை ஏந்தி அதனை பிறரிடம் பகிர்ந்து வாழ்ந்து பார். நீயே இறைவன் என உணர்வாய். நாத்திகனுக்கு இவ்வுலகை படைத்தது யார் என தெரியாது. அதுவே ஆத்திகனுக்கும். ஆனால் அவன் அந்த முகவரி தெரியாதவனை இறைவன் என சொல்லி வணங்கி மகிழ்கிறான். இருவருக்கும் தெரியாத இறை ரகசியம் அவனும் இவனும் இறைவனின் சிறு துளி என்று. நீயே இறைவன். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் எனதென்று வாழ்ந்து எதுவும் எனதில்லை என தெளிவதே உன் வாழ்வு. இனி உன் வாழ்வு சிறக்கட்டும். சகலமும் கைவரப் பெறுவாய். அன்புடன் ஆ. சங்கர். Join with me for a journey.